தமிழக வரலாற்றில் மிகப்பெரிய முக்கியமான நாளாகும் இந்த நாள் பார்க்கலாம். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக விஜய் பதவியேற்றவுடன் பல்வேறு புதிய பரிமாண வளர்ச்சியை நோக்கி பயணிக்க முற்பட்டிருக்கிறார். அதன் அடிப்படையில் ஒன்றாக முன்னாள் முதலமைச்சரான மு.க.ஸ்டாலினை அவரது ஆழ்வார்பேட்டை வீட்டுக்கு நேரில் சென்று சந்தித்து வாழ்த்து பெற்று ஆசீர் பெற்றிருக்கிறார். அப்பொழுது வாசலில் நின்று விஜயை வரவேற்ற உதயநிதி ஸ்டாலின் கட்டி அணைத்து அவரை வரவேற்ற காட்சிகள் பார்த்தோர் அனைவரையும் பரவசத்தில் ஆழ்த்தியிருக்கிறது. அரசியல் கட்சியில் நிரந்தர எதிரிகளும் இல்லை, நிரந்தர நண்பர்களும் இல்லை என்பார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அரசியல் களத்தில் அனல் பறக்கும் பிரச்சார களத்தில் எதிர்முனையில் கடுமையான விமர்சனங்களை எடுத்து வைத்த போதும் தேர்தல் என்று வந்த பிறகு மக்கள் கொடுத்த நம்பிக்கைக்கு பாடமாகவும் நம்பிக்கையின் நாயகனாகவும் வளர வேண்டும் என்பதான முடிவை எடுத்த விஜய் தமிழகத்தின் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்ட முதல் நாளிலே தனது அணுகுமுறையை முற்றிலுமாய் மாற்றியிருப்பது ஒட்டுமொத்த அரசியல் தலைவர்களை வியக்க வைத்திருக்கிறது. அந்த வகையில் மிகப்பெரிய ஆளுமையாக திராவிட முன்னேற்றக் கழகத்தின் தலைவராய் விளங்கும் மு.க.ஸ்டாலின் அவர்களை என்னதான் அரசியல் களத்தில் எதிர் துருவங்களாக இருந்தாலும் மரபுபடி அவரை சந்தித்து மரியாதை பெற்று ஆசீர் பெற வேண்டும் என்று நினைத்ததும் உடனடியாக முன்னாள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களின் இல்லத்திற்கு சென்று அவருக்கு பூங்கொத்து கொடுத்து பொன்னாடை போர்த்தி அவருக்கு நன்றி தெரிவித்து வாழ்த்து பெற்றதுடன் அரசியல் அனுபவங்களின் செயல்பாடுகளை அறிந்து கொள்ள முற்பட்ட விஜயின் இந்த அணுகுமுறை ஒட்டுமொத்த தலைவர்களின் புருவங்களையும் உயர்த்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, தேர்தல் களத்தில் இரு துருவங்களாக வலம் வந்து தேர்தல் களத்தில் தீய சக்தி திமுக என தீய சக்தி என அவர்களை வர்ணித்த போதும் தேர்தல் களத்தில் அரசியல் எதிரியாக பார்க்கப்பட்ட பிறகு தேர்தல் முடிந்தவுடன் நல் ஆளுமையின் தலைவராகவும் அதேபோல நல் முன் உதாரணத்தின் அடிப்படையாகவும் அரசியலில் எல்லோரும் சமமானவர்கள் என்ற மனநிலையில் மூத்த தலைவர்களை மதிக்கும் மனப்பான்மையோடு நேரடியாக ஸ்டாலின் அவர்களின் இல்லத்தில் சென்று அவருக்கு பொன்னாடை போர்த்தி புன்னகையுடன் பூக்கொத்துக்களை வழங்கி உறவுகளை பரிமாறிக்கொண்டு நல்புறவுகளுக்கு அடித்தளமிட்ட விஜயின் செயல்கள் ஒட்டுமொத்த தலைவர்களையும் வியப்பில் ஆழ்த்தியுள்ளது. அதே நேரத்தில் திமுகவின் தலைவர் மு.க.ஸ்டாலினும் விஜயை வாசல் வர வரவழைத்து நின்று அவரை அழைத்து சென்றதும் பிறகு அறையில் சந்திப்புகள் முடிந்த பிறகு வாசல் வரை வந்து சென்று அவரை வழியனுப்பி வைத்த அந்த அணுகுமுறையும் ஒட்டுமொத்த தமிழர்களின் தலைவர்களின் மத்தியில் புதிய பரிமாண வளர்ச்சிக்கு அடித்தளமிட்டதைப் போல் காண முடிந்தது. அரசியல் வரலாற்றில் இப்படி ஒரு முன்னெடுப்புகள் முன்னுதாரணமாக இருக்கும் என்று அரசியல்கள் நோக்கர்கள் மத்தியில் வரவேற்பை பெற்றிருக்கும் இந்த செயல் 1967களில் பேரறிஞர் அண்ணாவின் அணுகுமுறையை வெளிப்படுத்துவதாக பார்க்கின்றனர் அரசியல் பார்வையாளர்கள். தான் தேர்தல் களத்தில் வெற்றி பெற்ற முதல் போது தனக்கு முன்பாக இருந்த முன்னோடி தலைவர்களை நேரில் சென்று சந்தித்த அண்ணாவின் செயல்பாடுகளை அப்படியே தன் வசப்படுத்தி கொண்டிருக்கிறார் விஜய் என்றும் முதலமைச்சர் விஜய்க்கு பாராட்டுக்கள் குவிந்த வண்ணம் இருக்கிறது.